ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 137. நம் பாட்டி சித்தரின் பெருங்கருணையால் காளி கோவில் கட்டி முடித்த நம் பகவான் பாட்டி சித்தரின் மகா பரிபூரண ஆசி பெற்ற மாதரசி செல்வி சாந்தா தேவி அவர்களுக்கு நம் பாட்டியாருக்கும் சிலை வைத்து கோவில் கட்ட ஆசைப்பட்டார். நம் பாட்டியாரின் திருவருளால் பக்தர்களின் அன்பளிப்பாலும் தனது சேமிப்பு பணத்தாலும் நம் பாட்டி சித்தருக்கு புதிதாக சிலை வடித்து கோவிலை விரிவுபடுத்தி கும்பாபிஷேகமும் செய்து முடித்தார் செல்வி சாந்தா தேவி அவர்கள். இக்கோவில் நம் பாரத திருநாட்டிலேயே நம் பாட்டியாருக்கென கட்டப்பட்ட முதல் திருக்கோவில் என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கோவில் கும்பாபிஷேகம் 18/4/2021 பாட்டியார் ஜீவசமாதி அடைந்த நட்சத்திரமான திருவாதிரை அன்று நடைபெற்றது. அப்போது கோவிலில் அதிசயத்தக்க வகையில் பல லீலைகள் நடந்தேறின. 13/4/2021 அன்று இரவு சுமார் 12 மணிக்கு மேல் ஆலய பணிகளை முடித்துவிட்டு செல்வி சாந்தா தேவி அவர்கள் இருந்தபோது ஸ்ரீ சுப்பிரமணிய முருகன் சித்தரையா பாட்டு பாடி கொண்டிருந்தார்கள். செல்வி சாந்தா தேவி அவர்கள் எப்பொழுதும் சித்தரையாவை எதுவும் கூறி கட்டுப்படுத்தாமல் சர்வ சுதந்திரமாக விட்டுவிடுவார். இப்படி ஐயா அவர்கள் சினிமா பாடல்கள், நடிகர்கள் பெயர்கள் எல்லாம் கூறுவார். இவ்வாறு கூறுகிறீர்களே, நான் யார் என்று கூறுங்கள் பார்ப்போம் என சொல்லி சாந்தா தேவி அவர்கள் சித்தரையாவிடம் கேட்க, அதற்கு ஐயா அவர்கள், நீங்கள் என் அம்மாவுடன் வரும் இன்னொரு அம்மா, செகண்ட் பார்வதி ரீக்கம் என்று கூறினார்கள். கும்பாபிஷேக நாளான 18/4/2021 முந்தைய தினம் 17/4/2021 அன்று மாலையில் பாட்டியாரின் சிலா ரூபத்தை பிரதிஷ்டை செய்தவுடன் யாரும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென 2 மணி நேரம் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் விடாமல் மழை பெய்தது. அக்காலம் மழைக்கால பருவமும் அல்லாது இப்படி மழை கொட்டி தீர்த்ததை கண்ட அவ்வூர் மக்கள் பாட்டியாரின் பெருங்கருணையால் நடந்தது என பக்தி பிரவாகத்தில் மழையோடு பக்தி மலையிலும் நனைந்தனர். அந்நேரத்தில் சுற்று வட்டாரத்தில் எங்கு மழை பெய்யாது, இங்கு மட்டும் மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது, ஆச்சரியப்படத்தக்கதும் கூட. பெரும் மழை நின்றபின் சுப யாகத்தை தொடங்கி கவனிக்க ஆரம்பித்தார்கள் பக்த பெருங்குடி மக்கள். முருகன் வருவானடி என பாட்டியார் தன் திருவாய் மலர்ந்து அருளி அனுப்பி வைத்த மகான் ஸ்ரீ சுப்பிரமணிய முருகன் சித்தரையா அவர்கள் அவர் அமர்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து வந்து சுமார் 30 நிமிடம் யாகத்தையும் பாட்டியையும் செல்வி சாந்தா தேவி அவர்களையும் மாறி மாறி உற்று பார்த்தார். பின்னர் திடீரென தனது பாக்கெட்டில் இருந்து 5 ரூபாய் நோட்டுக்கட்டை எடுத்து செல்வி சாந்தா தேவி அவர்களிடம் கொடுத்தார். பாட்டியின் முன் படைக்கப்பட்ட கனிகளையும் சாற்றப்பட்ட புஷ்பங்களையும் ஆசீர்வாதம் தந்து இவரது கையில் கொடுத்தார். செல்வி சாந்தா தேவி அவர்களுக்கு ஆச்சரியம் மிகுந்த ஆனந்தம் உண்டானது. காரணம், சித்தரையாவிற்கு வரும் பக்தர்கள் யாரும் பணம் தந்திருந்தால் தனக்கு தெரிந்திருக்குமே. பணமே இல்லாத சித்தரையா பாக்கெட்டுக்குள் எப்படி 5 ரூபாய் கட்டு வந்தது என வியப்பில் மூழ்கி போனார். இவையெல்லாம் பிரபஞ்ச பேராற்றலான நம் பகவான் பாட்டியாருக்கும் அச்சித்தரையாவிற்குமே வெளிச்சம். கும்பாபிஷேகம் நடைபெற்ற 18/4/2021 அன்றைய காலகட்டத்தில் கொரோனா லாக்டவுன் போடப்பட்டிருந்தது. கும்பாபிஷேகத்தில் பக்தர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்க வேண்டும் என காவல்துறை எச்சரித்து அனுமதியும் தந்திருந்தனர்.
இக்காரணத்தினாலேயே செல்வி சாந்தாதேவி அவர்கள் யாரையும் அழைக்கவில்லை. ஆலயத்தின் அருகாமையில் இருக்கும் சில தெருக்களுக்கும் முக்கியமான வெளியூர் பக்தர்களுக்கு மட்டும் அழைப்பு விடுத்திருந்தார். காவல்துறை அதிகாரிகள் அதிகபட்சம் 50 நபர்கள் முதல் 100 நபர்கள் கும்பாபிஷேகத்திற்கு வரக்கூடும் என கணித்திருந்தனர். செல்வி சாந்தாதேவி அவர்களும் அவ்வாறே கணித்தும் விழாக்கான ஏற்பாட்டை கவனித்தும் செயல்பட்டார். கும்பாபிஷேக விழா நடைபெறுவதற்கு சில மணி நேரங்கள் முன்னதாக ஏதோ முக்கிய பணி நிமித்தமாக காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் அவ்விடத்தை நகன்று சென்று விட்டனர். அவர்கள் அவ்விடத்தை விட்டு வெளியேறும் சூழ்நிலை இயல்பாகவே நடந்தது. ஆனால் விழாவில் நடந்ததே வேறு. யாருமே எதிர்பார்க்காத வகையில் சுமார் 4000 பக்தர்கள் அவ்விடத்தில் கூடி கும்பாபிஷேகத்தை அனுபவித்தனர். எல்லாம் பாட்டியின் திருவிளையாடல். பக்கத்து கிராமங்களில் இருந்து தொடர்வண்டி போல அனைவரும் வர ஆரம்பித்தனர். கோபுரத்தின் உச்சியில் நின்று சுற்றிலும் பார்த்த நம் செல்வி சாந்தாதேவி அவர்கள் பக்தர்கள் கூட்டத்தை பார்த்து வியப்பில் மிரண்டு போய்விட்டார். எப்படி கும்பாபிஷேக தகவல் அனைவருக்கும் போய் சேர்ந்தது என்பது இன்று வரை புரியாத புதிரே. அவ்வளவு பக்த கூட்டத்தை கண்ட செல்வி சாந்தாதேவி அவர்களின் மனது ஆனந்தத்தில் துள்ளி குதித்தது. பாட்டியாரையும் ஸ்ரீ சுப்பிரமணிய சித்தர் ஐயா அவர்களையும் நெஞ்சார நன்றியோடு நினைத்தார். அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர் நீர்வீழ்ச்சி போல் வர ஆரம்பித்தது. அவ்விடத்தில் 4000 பேர் கூடினாலும் அவரவர் முகத்தில் முகக்கவசம் அணிந்ததும் அரசாங்கம் விதித்த கட்டுப்பாட்டு விதிகளை மதித்தும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பும் கொடுத்தது நம் பாட்டியாரின் பெரும் இயக்கமே. நம் பகவான் பாட்டியாரின் கும்பாபிஷேக வேள்விகளை நடத்த நிறைய பிராமணர்கள் வந்திருந்தனர். அதில் புனித கும்பத்தை சுமந்து கொண்டு வந்த பிராமணருக்கு திடீரென சாமி அருள் இறங்கி ஆட ஆரம்பித்து விட்டார். பிராமணர்கள் சாமி ஆடினார் என எங்காவது நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோமா? கிடையாது. ஆனால் நடந்தது அங்கு. கும்பாபிஷேக பெருவிழாவின் உச்சக்கட்ட அருட்கடாட்சம் என்னவென்றால், ஆலய கோபுரத்தின் கீழ் இருந்த 4000 பக்தர்கள் கோபுர கலசத்தை அண்ணாந்து பார்த்தபடி அருள் ஆனந்தத்தில் திளைத்திருக்கும் அச்சுப தருணத்தில் வானை கிழித்துக் கொண்டு 7 கருடன்கள் ஆலய கோபுரத்தின் மேல் வட்டமடித்தனர். வானத்தின் பக்கவாட்டில் இருந்து வராமல் வானத்தின் மையப்பகுதியில் செங்குத்தாக மேகத்தை கிழித்துக் கொண்டு வந்த 7 கருட பெருமான்களை மக்கள் பக்தி பிரவாகத்தில் மூழ்கி வியப்பால் தன்னையே மறந்து துதிக்கலானார்கள். இச்செய்தி சுற்று வட்டார பகுதிகளில் பேசும் பொருளானது. செல்வி சாந்தாதேவி அவர்கள் 3 வகையான உணவு பதார்த்தங்கள் தயார் செய்து அதை 1000 பொட்டலங்களாக கட்டி ரோட்டோரத்தில் இருக்கும் ஆதரவற்ற மனிதர்களுக்கு தருவதற்கு திட்டமிட்டு இருந்தார். ஆனால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. மாறாக வந்திருந்த அத்துணை பக்தர்களுக்கும் அதை விநியோகித்தார். வந்த பக்தர்கள் அனைவரும் மனசும் வயிறும் நிரம்பி பாட்டியாரின் ஆசி பெற்று சென்றனர். இவை அனைத்தும் பாட்டியின் தீர்க்க தரிசன திட்டமிடல் தான் காரணம் என நம்மால் உணர முடிகிறது. நோக்கம் நம்முடையது, ஆக்கம் நம் அப்பத்தாளுடையது. ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.